ஸோ இதுதான் லாங் கோட்டுன்னு சொல்கிற பப்பீஸ். இதுதான் அவங்களோட அம்மா ஹேம்லின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இது வந்து லாங் கோட், அதாவது ஹேர் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஷார்ட் கோட்டு. ஸோ ஷார்ட் கோட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த டாக்லேருந்து கிடைக்கிற பப்பீஸ் வந்து கொடுப்போம் ஷார்ட் கோட்டு. ஸோ பட்ஜெட் வந்து கம்பேர் பண்ணுவோம், ஷார்ட் கோட் கம்பேர் பண்ணுவோம், லாங் கோட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இது மம்மிங்க. ஃபாதர் வந்து நான் மறுபடியும் காமிக்கிறேங்க நான். ஸோ ஜெர்மன் ஷெஃபர்ட் அப்படின்னா எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இது அந்த மாதிரி டாக் வந்து கிடையாது. ஸோ கேரக்டர் வைஸில் வந்து பெட் அப்படின்ற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் தேர்டு ப்ரீடுன்னு வந்து சொல்லலாம் ஜெர்மன் ஷெஃபர்டு. ஸோ குழந்தைங்கிட்ட நம்பி வந்து விட்டுட்டு போகலாம். ஸோ நம்ம எஸ் இவன் கூட வந்து ஃபீட் பண்ண பாருங்களேன், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் லிட்டர்னோட பப்பி இருக்குங்க, அந்த பப்பியோட ஃபாதருங்க இது. ஸோ மதர் நான் சொன்ன இது. ஸோ இது வந்து டேன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் அண்ட் டேன் தான் ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து ஸ்பெஷலுங்க. ஸோ இதில் டேன் கலர் வந்து இதில் நல்லாவே இருக்கும். ஸோ பப்பியும் அந்த டேன் வந்து நம்ம ரிச் டேன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த டேன் தான். எஸ். ஸோ நம்மளுக்கு ஃபெரோசிஸாக வேணும், கார்டிங் பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ அந்த மேல் வந்து பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபெரோசிஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்டிங் பர்பஸ்க்கு. ஸோ பெட் எஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பெட் பர்பஸ்க்காக நம்ம வீட்டில் வச்சு வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கூட வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னாலும் ஸோ இப்போ மற்ற டாக்ஸ் எல்லாம் இப்படி காமிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம வளர்த்தலாம். ஸோ ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி கார்டிங் பர்பஸ் வேணுமா, நம்மளோட பெட்டு நோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக் லவர்ஸ், மொத்தத்தில் நீங்கள் ஒரு பெட் லவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் காட்ட போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க குனியமுத்தூரில். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 35 டேஸ் ஆச்சானா, 35 டேஸ் ஆனால் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற மதர் இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பப்பீஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அது என்னன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கிறது அப்படின்னாலும் இந்த பப்பீஸ் எல்லாமே வாங்கிக்கலாங்க. அது போக இவங்க கிட்ட பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் என்னன்னு கேட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. இது என்னென்ன மாதிரி பப்பீஸ், என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அது எல்லாமே சொல்லுங்களேன். எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸோ இதில் வந்து ஷோ பண்ணிட்டு இருக்கிறோம். லைக் இந்த ஃபீமேல் வந்து என்ட்ரு இருக்கு. ஸோ ஷார்ட் கோட்டில் வந்து மேல் வந்துட்டு தனியாக இருக்கு. ஸோ ஷார்ட் கோட் வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ லாங் கோட்டுங்கிறது வந்து கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்கும். இவங்க ஃபீமேல். ஸோ ஃபீமேல் வந்து இம்போர்ட்டோட டாட்டருங்க, ஜான் கோவாம்னு சொல்லிட்டு இம்போர்ட் டாட்டருங்க. ஸோ இவங்க ஷோ குவாலிட்டி. ஸோ இவங்களை வந்து 2 ஷோ காமிச்சிருக்கேன். ஒரு ஷோவில் வந்து SG7 ரேங்க் வாங்கியிருக்காங்க, இன்னொன்றில் வந்து V4 வாங்கியிருக்காங்க. விங்கிறது வந்து அடல்ட் டாக்கு கொடுக்குற சர்டிஃபிகேஷன் சொல்லலாம். எஜ்ஜிங்கிறது வந்து 6 மந்த் பப்பியில் 1 இயர்க்குள்ளார வந்து காமிக்கிறப்ப கொடுக்குறதுங்க. ஸோ ஷோ குவாலிட்டி இதிலிருந்து நான் மீட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஷார்ட் கோட் வேணும்னாலும் நம்மளுக்கு ஷார்ட் கோட் இருக்குங்க, லாங் கோட் வேணும்னாலும் நம்ம லாங் கோட் வந்து கொடுப்போம். சரிங்க. இப்போ வந்து பப்பீஸ்ன்றது உங்களுக்கு என்ன மேல் ஃபீமேல் என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? இப்போ இருக்கிற இப்போ இருக்கிறதுல வந்து ஃபீமேல் மட்டும் இருக்கு, மேல் வந்து புக்கிங் ஆயிருச்சு. ஃபீமேல் மட்டும் இருக்கு. எவ்வளோ டேஸ்க்குள்ள உங்களுக்கு புக் பண்ணணும், இல்லை அதை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அதெல்லாமே சொல்லிடுங்களா? காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேங்க. பட் நீங்கள் கால் பண்ணிட்டு வரக்கு முன்னாடி வந்து கால் பண்ணீங்கன்னா கால் பண்ணிட்டு நம்ம லொகேஷன் வந்து ஷேர் தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி வந்து கால் பண்ணாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிட்டுக்கலாம். வேக்சினேஷன்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க? நம்ம வேக்சினேஷன் வந்து 30 டேஸ்ல பப்பி டிபின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சினேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ 45 டேஸ்ல வந்து DHPPன்னு சொல்லிட்டு இன்னொரு வேக்சினேஷன் வந்து 45 டேஸ்ல. நம்ம பப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து வேக்சினேஷன் போட்டு தான் வந்து கொடுப்போம். ஸோ பப்பி லிட்டரான ஒன்ஸ் 15 டேஸ்ல வந்து டிவார்மிங் பண்ணுவோம். ஸோ அடுத்த 15 டேஸ்ல டிவார்மிங் பண்ணுவோம். அந்த 30 டேஸ்ங்கும் போது வந்து வேக்சினேஷன் பண்ணிடுவோம். ஸோ பப்பி கொடுக்கும்போது ஒரு வேக்சினேஷன் போட்டு வந்து கொடுத்துருவோம். ஸோ அடுத்து வந்து அவங்க வாங்குறவங்க அதுக்கப்புறம் வேக்சினேஷன் வந்து போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த மாதிரி வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இப்போ லிட்டராக இருக்கிற பப்பிக்கு வந்து வித் KCA ரிஜிஸ்டர்டு சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்றோம். சம்டைம்ஸ் இல்லாமையும் வந்து பண்ணுவோம், ஒரு சிலர் இல்லாமல் கேட்பாங்க, எஸ் இல்லாமையும் கொடுக்கலாம். ஆமாம். ஸோ KCA ரிஜிஸ்டர்டுன்னு வந்து கொடுக்குறப்ப வந்து பப்பி வந்து ஷோ பண்ணலாம். அந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப வந்து ஆசையாக இருக்கும், எடுத்து பப்பியை வந்து வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெட் வாங்குறவங்க இருப்பாங்க. ஸோ வாங்கிட்டு போனால் எப்படி உங்களோட டிப்ஸ் என்னவா இருக்கும்? வாங்கிட்டு போனால் எப்படி வந்து பார்த்துக்கணும்? ஏன்னா நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அது எந்த அளவுக்கு கிணலுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி நம்ம அவங்க கிட்ட இருந்து தான் பப்பி வாங்குறோன்ற ஒரு தைரியமும் இருக்கும். அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறது
அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக. ஸோ பப்பி வந்து அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூரின் அது இருக்கிற இடத்துலயே போகாது. அது வந்து ஜெர்மன் ஷெஃபர்டோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அது வந்து போகாது. அது அந்த 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 டைம் வந்துருச்சு அப்படின்னா அதுவே வந்து கத்தும். நம்ம அந்த டைமில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுறலாம். ப்ளஸ் வந்து சாப்பிட்ட உடனே வந்து அதனோட டாய்லெட் போகிற டைமில் வந்து கத்தும். சாப்பிட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு கொண்டு வந்து விட்டுறலாம். மற்றபடி ஃபுட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வைக்கலாம். லைக் கர்ட் ரைஸ் வந்து வைக்கலாம், சிக்கன் ரைஸ் வந்து வைக்கலாம், ட்ரை ஃபுட் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருக்கு, ட்ரை ஃபுட்டும் வந்து வைக்கலாம். ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து வளர்த்தலாம். ஸோ எல்லாமே வரும். சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. லைக் மல்டி விட்டமினாக இருக்கட்டும், ஒமேகா சப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், மீட்ஸ் வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், டிவார்மிங் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து நாங்கள் வாங்குறப்போ வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஆமாம். பர்டிகுலராக வந்து டிவார்மிங் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டுங்க. ஸோ பப்பி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஏர்லி ஒன்ஸ் கால் பண்ணலாம். கண்டிப்பாக. ஏர்லி ஒன்ஸ் வந்து வேக்சினேஷன் வந்து போட்டுக்கணும், ரேபிஸ் வேக்சினேஷன். அது வந்து ஹெல்த்தி ஃபார் வளர்த்துறவங்களுக்கு சரி, பப்பிக்கு டாக்ஸ்க்கும் சரி நல்லது. ஸோ பப்பி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான். ஸோ இதுதான் லாங் கோட்டுன்னு சொல்கிற பப்பீஸ். இதுதான் அவங்களோட அம்மா எம்லின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து லாங் கோட், அதாவது ஹேர் வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஷார்ட் கோட்டு. ஸோ ஷார்ட் கோட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த டாக்லேருந்து கிடைக்கிற பப்பீஸ் வந்து கொடுப்போம் ஷார்ட் கோட்டு. ஸோ பட்ஜெட் வந்து கம்பேர் பண்ணுவோம், ஷார்ட் கோட் கம்பேர் பண்ணுவோம், லாங் கோட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் கோட்டு குவாலிட்டி பொறுத்து வந்து இருக்குங்க. ஸோ இது மம்மிங்க. ஃபாதர் வந்து நான் மறுபடியும் காமிக்கிறேங்க நான். இதெல்லாம் வெல் ட்ரெயின்டானா பப்பீஸ் எல்லாமே? பப்பீஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க நாங்க. சோ இப்போ வந்து பார்ட்டி ட்ரைனிங் மாதிரி வந்து பண்ணிருக்கோம் நாங்க. ஓ சரி. ஓகே. இதெல்லாம் பப்பீஸ். இப்போ இந்த பப்பீஸ் தான் சேல் பண்றீங்களா? எஸ். ஓ சரி. ஸோ இப்போ கரண்ட் லிட்டர்னோட பப்பி இருக்குங்க, அந்த பப்பியோட ஃபாதருங்க இது. ஸோ மதர் நான் சொன்ன இது. ஸோ இது வந்து டேன் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் அண்ட் டேன் தான் ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து ஸ்பெஷலுங்க. ஸோ இதில் டேன் கலர் வந்து இதில் நல்லாவே இருக்கும். ஸோ பப்பியும் அந்த டேன் வந்து நம்ம ரிச் டேன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த டேன் தான். ஓகே. எஸ். ஸோ நம்மளுக்கு ஃபெரோசிஸாக வேணும், கார்டிங் பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப ஸோ அந்த மேல் வந்து பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபெரோசிஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கார்டிங் பர்பஸ்க்கு. ஸோ பெட் ட்ரெயின் பண்ணுவீங்களா? எஸ், பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பெட் பர்பஸ்க்காக நம்ம வீட்டில் வச்சு வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கூட வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னாலும் ஸோ இப்போ மற்ற டாக்ஸ் எல்லாம் இப்படி காமிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம வளர்த்தலாம். ஸோ ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி கார்டிங் பர்பஸ் வேணுமா, நம்மளோட பெட் நம்மளோட வளர்த்துறதுக்காக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்தலாம். அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஏதாவது அதுவும் நம்மளுக்கு சர்வீஸ் இருக்குங்க. ட்ரைனிங், ஒபீடியன்ட் ட்ரைனிங் இருக்கு. ஸோ நம்மளுக்கு பேசிக்காக வந்து வளர்த்துறதுக்கு ஒபீடியன்ட் ட்ரைனிங் இருந்த போதும் அதை நம்ம கொடுத்துருவோம். பார்ட்டி ட்ரைனிங், ஒபீடியன்ட் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ கார்டிங் பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்க வளர்த்த இடத்துல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறது. ஜெர்மன் ஷெஃபர்ட் அப்படின்னா எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இது அந்த மாதிரி டாக் வந்து கிடையாது. ஸோ கேரக்டர் வைஸில் வந்து பெட் அப்படின்ற வயசில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்ட் தேர்ட் ப்ரீடன் வந்து சொல்லலாம் ஜெர்மன் ஷெஃபர்டு. ஸோ குழந்தைங்க கிட்ட நம்பி வந்து விட்டுட்டு போகலாம். ஸோ நம்ம எஸ் இவன் கூட வந்து ஃபீட் பண்ண பாருங்களேன், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க கிட்ட நம்பி விட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி இடம் ஒரு ப்ரீடன் வந்து சொல்லலாம் ஜெர்மன் ஷெஃபர்டு. எஸ் நம்ம பழக்கிறத வந்து நம்ம அப்படி வந்து பழக்கலாம். குழந்தைகிட்ட நம்பி வந்து விட்டுட்டு போகலாம் கார்டிங் பர்பஸ்க்கு. என்ன ப்ரீட்னா? இது சன்கன்னு சொல்லுவோம். ஸோ பஜ்ஜிஸ், நார்மல் பஜ்ஜிஸ் இருக்குங்க. அது போக வந்து ஆஃப்ரிக்கன்ஸில் வந்து ரிங் வெரைட்டிஸ், நான் ரிங் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இண்டிவிஜுவல் கேஜில் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுங்க ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக வந்து காலனி ப்ரீடிங் மாதிரி வந்து போட்டுவிட்டோம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டோங்க. ஸோ இதில் வந்துட்டு வர்றதையும் நம்ம கொடுப்பாங்க. ஓகே, கையில் எடுத்து காட்டுங்கண்ணா. டிட்டு ஸ்டெப் அப். இது கேட்குறாங்களே, இது கிட்ஸ் வாங்கிப்பாங்களா? இது எந்த மாதிரி? நம்ம வளர்த்துறத பொறுத்துங்க. எஸ், கண்டிப்பாக வந்து ஒபே பண்ணுவாங்க. நம்ம கூட வந்து நல்லா பழகும். குட்டியிலிருந்தே வந்து நம்ம பழக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அவுட்டோரில் வச்சு வளர்த்துறனாலும் வளர்த்தலாம். லைக் ஒரு ட்ரெயின் பண்ணுறோம், இந்த விசில் அடித்தோன்னா வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பழக்கணும் அப்படின்னா அவுட்டோர் இருந்துச்சுனாலும் நம்ம பூரா மாதிரி வந்து வெளியில் போயிட்டு கூட மறுபடியும் இன்னொரு விசில் அடித்தோன்னா நம்ம கிட்ட வர்ற மாதிரி பழக்கலாம். ஸோ அது குட்டியிலேருந்து நம்ம பழக்கலாங்க. இதுதான் வச்சிருக்கீங்களா? இது அதே மாதிரி நான் ஹேண்ட் டைம்டுங்க, அதாவது ஹேட்ச் ஆனதுலேருந்து நான் எடுத்து நான் வந்து ஃபீட் பண்ணி ஹேண்ட் ஃபீட் பண்ணி வளர்த்துனதுங்க. அதனால நம்ம கிட்ட வந்துட்டு வருதுங்க. சரி